ஹாய்! இந்த ஸ்டோரி லாஸ்ட் அண்ட் ஃபவுண்ட் இன் பனாரஸ். இதோடைய ஆத்தர் இவங்க தான். இந்த ஆத்தர் மோனா வர்மா. உண்மையிலேயே இந்த புக்க ரொம்ப அழகா எழுதியிருக்கிறாங்க. அண்ட் இந்த கதையில பார்த்தீங்கன்னா, பிருந்தா அப்படிங்கிறவங்க தான் மெயின் கேரக்டர். அதுவும் ஒரு 3 வயசு குழந்தை. அந்த குழந்தைய வந்து சின்ன வயசுலயே கல்யாணம் பண்ணி குடுத்துர்றாங்க. காலங்காலமா பின்தொடர்ந்து வர்ற ஒரு ட்ரெடிஷன். ஸோ, அவங்க அப்பா, அம்மா அந்த குழந்தைக்கு கல்யாணம் பண்ணி குடுத்துர்றாங்க. பட் அந்த குழந்தைக்கு என்ன ஆகும்னா, சீக்கிரமா வந்து விடோ ஆயிடுறாங்க. அதாவது அவங்க கணவர் வந்து இறந்துடுறாரு. யோசிச்சு பாருங்க, ஒரு 3 வயசு குழந்தை கல்யாணம் ஆயிட்டு, அங்கிட்டு கொஞ்ச நேரத்திலேயே அவங்க ஹஸ்பண்ட் இறந்து அவங்க விடோ ஆயிடுறாங்க. ஸோ அந்த குழந்தை விடோ ஆனதுக்கப்புறம், அவங்க மாமனார் இருக்காங்க இல்லையா? அவங்க வந்து இந்த மாரி பையன் இறந்துட்டாங்கன்னு சொல்லி, அவங்க அப்பா, அம்மா கிட்ட குடுக்குறதுக்காக போறாங்க. ஆனா, அவங்க அப்பா, அம்மா வந்து குழந்தைய ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா, அவங்க ஃபாலோ பண்ற ட்ரெடிஷன் என்னன்னா, பொண்ணு விடோ ஆயிட்டா, அதனால நம்ம வீட்ல வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, இந்த சொசைட்டி நம்மள ஏத்துக்காது. ஊர விட்டு ஒதுக்கி வச்சுடும்னு அவங்க அப்பா பயந்துட்டு, குழந்தைய ஏத்துக்காம, எதுவுமே பேசாம மௌனமா இருக்கிறாரு. ஸோ மாமனாராலயும் குழந்தைய வச்சுக்க முடியாது அப்படிங்கிறதால, பனாரஸ்ல இருக்கக்கூடிய ஒரு ட்ரஸ்ட்ல போயிட்டு விட்டுர்றாரு அந்த குழந்தைய. இந்த குழந்தை வந்து இந்த ட்ரஸ்ட்ல தான் வளர்றாங்க. ஸோ இங்க வந்து புவா மற்றும் திபி அப்படின்ற 2 கேரக்டர் மெயின் கேரக்டராவும் இதுல காட்டுறாங்க. இவங்க 2 பேரு திபிங்கிறவங்க அந்த பொண்ணோடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட். புவாங்கிறவங்க தான் வளர்க்குறவங்க. ஸோ இந்த கதையில பார்த்தீங்கன்னா, ஒரு விடோ ஒரு ட்ரஸ்ட்ல இருந்து வளர்ந்து, அவங்க என்ன மாதிரியான ஸ்ட்ரகிள் எல்லாம் ஃபேஸ் பண்றாங்க. அந்த பிருந்தாங்கிற கேரக்டர் மூலமா நம்ம ஆத்தர் மோனா வர்மா இந்த ஸ்டோரிய ரொம்ப அழகா மூவ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த ஸ்டோரி வந்து ஒரு லவ் ஸ்டோரியாவும் சில நேரங்கள்ல பார்க்க முடியும். அண்ட் அதிகமா இது ஒரு ஆன்மீக கதையா தான் கொண்டு போற மாதிரி இருக்கும். நெறைய கீதா ப்ரீச்சர்ஸ்லாம் நம்ம பார்க்க முடியும். அண்ட் தர்மம் எப்படி காக்கப்படணும் அப்படிங்கிற விஷயங்கள், அது அழிஞ்சா என்ன நடக்குங்கிற மாதிரியான விஷயங்கள், நெறைய ஒரு கம்யூனிகேஷன்ஸ் எல்லாம் இதுல நடக்கும். அப்போ இந்த புக்ல எனக்கு பிடிச்ச சில விஷயங்கள் நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். இதுல தெபிங்கிற கேரக்டர் வந்து அந்த பொண்கிட்ட வந்து கேக்குறாங்க. இந்த மாரி "உனக்கு காதல்னா என்னன்னு தெரியுமா?" அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அந்த பொண்ணு வந்து இட்ஸ் ஹானஸ்ட் டூ லைக் சம்ஒன் வித் ஹானஸ்டி புவா சொன்னதா அவங்க சொல்லுவாங்க. அண்ட் அவங்களோட அபிப்பிராயம் லைக் பிரேயர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த விஷயத்த ரொம்ப அழகா சொல்லியிருக்கிறாங்க இல்லையா? இந்த அதாவது பிரேயர வந்து அவங்க லவ் அப்படிங்கிற அந்த விஷயத்துக்கு கம்பேர் பண்ணியிருப்பாங்க. அந்த பொண்ணுடைய புரிதல் எப்படி இருக்குதுன்னு பாருங்க. அதாவது இன்னசென்ட்டா இருக்காங்க அந்த குழந்தை. ஏன்னா அவங்க ஆண்கள் யாரையுமே அவங்க பார்க்கவே இல்ல. அவங்க பார்த்தது அவங்க ஹஸ்பண்ட் அவ்வளோதான். அதுக்கப்புறம் லவ் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியல. அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் என்ன அப்படின்னா, புவா, திபி. உங்கள தான் நான் ரொம்ப நேசிக்கிறேன். அத தாண்டி கடவுள நேசிக்கிறேன். அந்த மாதிரி தான் அந்த டயலாக்ஸ் அந்த புக்ஸ்ல இருக்கும். ரொம்ப பாவமா இருந்தது. அந்த பொண்ணுடைய கேரக்டர நெனச்சு. அண்ட் இன்னும் ஒரு ஒரு லைன் எனக்கு இந்த பேராகிராஃபும் ரொம்ப பிடிச்சிருந்தது. என்ன அப்டின்னா, எப்பல்லாம் தர்மம் காக்கப்படாமல் அழிக்கப்படுதோ, அதாவது எப்பல்லாம் தர்மம் காக்கப்படாமல் அழிக்கப்படுகிறதோ, அப்பல்லாம் ஒரு குருமார் வந்து பிறந்து வருவாங்க. மக்கள வந்து சரி செய்றதுக்காக வருவாங்க. அப்படிங்கிற மாரியான அந்த லைன் இதுல ரொம்ப நல்லா இருந்தது. உண்மைதான் இல்லையா? இந்த ஸோ யாராவது கையில இந்த புக்கு கிடைச்சுச்சுன்னா, கண்டிப்பா வாங்கி படிங்க. ஆன்லைன்லயே அவைலபிளா இருக்கு. அண்ட் நெறைய காலேஜஸ்லயும் இருக்குன்னு நெனைக்கிறேன். எடுத்து அத படிங்க. அண்ட் பிருந்தாவுக்கு என்ன ஆச்சு? அப்படிங்கிறத படிச்சு தெரிஞ்சுக்கோங்க. ரொம்ப பிடிக்கும். ஃபர்ஸ்ட்டு கொஞ்சம் தான் ஸ்லோவா போகும். அதுக்கப்புறம் ஒரு 30 பேஜஸ் தாண்டுனதும் ஸ்டோரீஸ் ரொம்ப ஃபாஸ்ட்டா இருக்கும். நல்லாருக்கும். எல்லாரும் இத படிங்க. அண்ட் எவ்ளோ விஷயங்கள நம்ம கடந்து இன்னைக்கு இவ்ளோ சுதந்திரமா இருக்கோம். அப்படிங்கிறத நெனச்சு பார்க்கும்போது, ரியலி வி ஆர் ஆல் பிளெஸ்ட். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டோரில பார்க்கலாம். பாய். தேங்க் யூ.